வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதை பாருங்க விஜய், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கான முழு சப்போர்ட்டும் நான் தருவேன். கண்டிப்பா என்னோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்க எப்படியாவது ரேணுகாக்காவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த போலியோ ரிப்போர்ட் கொடுத்தானே, அவனை போயிட்டு அடிச்சு உதச்சு அவங்ககிட்ட இருந்து உண்மையை நம்ம வர வைக்கணும். அவன் ஏன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான், என்ன காரணத்தினால பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்காம, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்காம குழப்பத்துல நாமே ஒரு தீர்வுக்கு வந்துடக்கூடாதுங்க. அதனால அவனை போயிட்டு நம்ம மனோவர் இருக்காருல, அவர் இருந்தா அவரோட ஸ்டைல் விசாரிக்கிறாரு. அவர் இருந்தா இல்ல அப்படி இல்லை இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவனை காட்டுறாரு. உடனே இந்த விஷயத்த விஜய்க்கு சொன்னது, விஜய் இருந்து அந்த இடத்துல நான் வந்து எப்படி என் ஸ்டைல மிரட்டணுமோ அப்படி மிரட்டினாதான் உண்மையா சொல்லுவான்னு சொல்லிட்டு சப்பு சப்பு சப்புன்னு விடுறாங்க. அடி பையன் அப்படியே சும்மா பைத்துல ஒரு பக்கம் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தான் பண்ணேன் அப்படின்னாலும் நான் சொல்ல மாட்டேன். காசு கொடுத்தாங்க, காசு கொடுத்து பண்ண சொன்னாங்க, பண்ண. யாரா உனக்கு சொன்னது, யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் சொட்டையா கொஞ்சம் கருப்பா இருந்தாரு. என்ன இவன் சொல்றத பார்த்தா நம்ம மாமனார் மாதிரியே ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு டவுட் வரும். உடனே பார்க்கணுமே, அந்த கதிரேசன் இருக்காருல்ல, அவரு மனோவர், அவர் வந்து கதிரேசனோட போட்டோ எடுத்து காட்டுறாரு. ஆமா இவர் தான் காசு கொடுத்தாரு, 6 லட்சம் கொடுத்தாரு இப்படி பண்ண சொல்லி. ஆனா நான் பண்ண முடியாதுன்னு சொன்னேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு, அதனால தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் பாடி கிடைக்கல, அதனால இந்த மாதிரி போலி பாடியை வச்சுதான் இது பண்ணோம். இதை வச்சு என் மாப்பிள்ளைய ஒரே அடியா ஜெயில தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே பார்க்கணுமே, என்னடா இது லவ் மேரேஜ் இவங்க பண்ணிக்கினாங்க. அந்த லவ் மேரேஜ் பண்ணது இவருக்கு பிடிக்கல. இவருக்கு பிடிக்காத ஒரே காரணத்தினால இந்த மாதிரி கேவலமான எச்சத்தனமான வேலையை செஞ்சாரு நம்ம கதிரேசா. இதெல்லாம் நியாயமாப்பா? என்னப்பா நீ எது நினைச்சாலும் அது நடந்துடணும், மத்தவங்க எது நினைச்சாலும் அது நடக்க கூடாது. இதுக்கு பேரு என்ன வேலை தெரியுமாப்பா? ஏன்பா இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ரொம்பவே ஒஸ்ட் கேரக்டர், ஒஸ்ட் பிஹேவியரா இருக்கு. இந்த கதிரேசனை சும்மா விடக்கூடாதுங்க. இத்தனை நாளா நம்ம விஜய உயிரை வாங்கிட்டு இருந்தாரு, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது நொப்பிடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகளால போயிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தவிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க. அதே சமயத்தில் ஒரு பக்கம் தக்காளி வண்டி வந்து நம்மளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதே சமயத்தில் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணால அவர் இருந்தாலும் கதிரேசனை காட்டி கொடுத்தாலும் கதிரேசனை போலீஸில் நிற்க வச்சு கதிரேசனுக்கு சரியான ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இது நிறைவேறுமா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, நம்ம கதிரேசனுக்கு சரியான ஒரு தண்டனை கிடைக்குமா? ஏன்னா இவ்வளோ நாளாக எல்லா தப்பையும் செஞ்சுட்டு தான் தப்பே செய்யாத மாதிரி நம்ம விஜய் மேலே அபாண்டமாக பொலி போட்டு விஜயோட வாழ்க்கையை நாசனம் பண்ண பார்த்தாரு. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட கேவலமான ஒருத்தனை சும்மாவே என்னைக்குமே விடக்கூடாதுங்க. அவனுக்கு சரியான பதிலடி கற்றுக் கொடுத்து அவனை ஒரேடியாக ஜெயிலில் தள்ளணும். அப்போதான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு திருப்தி கிடைக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து அப்பா இதை நீங்களும் செஞ்சுங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நீயா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ண போனால் உன்னோட வாழ்க்கை இதுதான் ஆகும், நினைச்சு பார்த்துக்கோ. உன்னையும் தீர்த்து கட்டுருவேன். எனக்கு அது விஜய் என்ன பேரை கேட்டாவே ஆகாது. அதனால அவன் நீ கல்யாணம் பண்ணியிருந்தானா அடுத்த செகண்ட் உன்னோட நிலைமை இதுதான் ஆயிக்கும். அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம குடும்பத்தில் அந்த லவ் கருமம் கன்றாவி இது என்னைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதும், என்னப்பா நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இத்தனை நாளா என்னையும் நம்ப வச்சிருந்தீங்களே, இதை நான் சும்மா விட மாட்டேன், அந்த பிரச்சனை இப்படியே போகாது, இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நான் கண்டிப்பா கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படி 1 by 1 ஸ்டெப்பா எடுத்துக்கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விக்குறிகளால ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க. பார்ப்போம். பார்க்கறது எல்லாமே நல்லதுக்கு தான், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லுங்க. அதனால எல்லாமே நல்லதே நினைச்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரேணுகா அம்மாவை கூட்டினு வர மாட்டீங்களா, ரேணுகா அம்மாவை கூட்டினு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடாங்க. உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா, கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் கூடிய நொடியில் ரேணுகா அம்மாவை நான் கூட்டினாரேன், அப்போ மல்லியம்மா வேணாவா அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு இருக்காங்க. மல்லியம்மாவும் எனக்கு உயிர் தான், நீங்களும் எனக்கு உயிர் தான், எல்லாமே என் உயிர் தான் அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கே நல்லா தான் இருக்கு. சரி பரவாயில்ல, குடும்பம் சந்தோஷமா இருந்தா நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாங்க. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. நாம ஆடம்பரத்தை தேடி நாம ஓடிட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு தேவையானதை நாம தேடி அந்த போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு ஐயோ இது போதாது போதாது, இன்னும் வேணும், இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க எல்லார் வாழ்க்கையும் கேள்விக்குறி அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் நிற்கும். அது போலதான் இப்பயும் போயின்னு இருக்கு. பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பிரச்சனைன்றது
நம்ம எப்படி சைக்கிளில் போயிடுவோமா பென்ச்சர் ஆயிரும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பாருங்க. அடுத்து அந்த பென்ச்சரை போட்டால் தான் நம்ம ஓட்டின்னு போக முடியும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம்லாம். அந்தந்த கஷ்டத்தை அப்படியே ஓட்டிட்டு நகர்ந்துன்னு போயினே இருக்கணும். அதை விட்டு ஐயோ இவ்வளோ பெரிய கஷ்டமா என்னால் முடியாது நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக எச்சத்தனமாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போன பின்னாடி மட்டும் நிம்மதியாக போது உங்கள் குடும்பம் அதனால் உங்கள் குடும்பம் ஒரு பக்கம் வாடும். அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எப்படி எதிர்த்து நின்று நம்ம கஷ்டத்தை போக்கி கொடுத்துட்டு போகணுமோ அதை நம்ம கடமையை செஞ்சிடணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.